ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி, அவர்களை மேய்ப்பர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது ஒரு இரவு வேளை. தேவதூதன் தோன்றி பயப்படாதிருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் பகலிலே ஆடு மாடுகளை மேய்த்து இரவிலே டென்ட் அடித்து காத்து கொண்டிருப்பார்கள். அப்போ எதற்கெடுத்தாலும் பயம் கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அடுத்தது தேவதூதன் சொல்வதை பார்க்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறார். எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நற்செய்தியாக அவர் பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி உலகமெங்கும் பரவ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஊழியர்களாகிய நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் மைண்ட் நமக்கு வேண்டும். என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை, என்னுடைய வீடு என்று நாம் இல்லாமல் எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். இந்த நற்செய்தி, இந்த இயேசு பிறப்பின் சந்தோஷம் எல்லோருக்கும் போய் சேர நாம் வாஞ்சிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆனந்த ஞான சொரூபா நமோ நம, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நம, ஆனந்த ஞான சொரூபா. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய பிறப்பின் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். ரட்சிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.